படம் போடும்போது ஒரு காட்சியை நீங்கள் சொன்னோம்னா நீங்கள் படம் போடுறீங்க இல்லையா, அதை வெவ்வேறு கோணங்களில் நீங்கள் வந்து அதை விசுவலைஸ் பண்ணுறது எப்படி சார்? ஏற்கனவே பார்த்த காட்சியாக இருக்குமா, அல்லது நீங்கள் ஒரு காட்சி மேலேருந்து விழுந்தான் அப்படிங்கிறதுனா நான் எனக்கு வந்து ஒரு நேரடியான ஒரு கற்பனை மட்டும்தான் வருது. ஆனால் நீங்கள் மேலேருந்து குதித்த மாதிரியோ அல்லது சைட்லேருந்து பார்த்த மாதிரியோ வெவ்வேறு கோணங்களில் வச்சு ஒன்று எது ஆப்டோ அதை மட்டும் நீங்கள் போகிறீங்க. அது எப்படி உங்களுக்கு அமையுது? இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னு சொல்லி அவருக்கு எப்படி தோணுதுன்னா, அவர் ஒரு ஆர்டிஸ்ட், வேறு ஒன்றும் இல்லை. என்ன, அதாவது நம்ம அப்சர்வ் பண்ணுறது தான். இப்போ நம்ம ரோட்டில் போகிறப்போ ஒரு காலேஜ் விட்டு பசங்கள்லாம் வர்றாங்கன்னா, பசங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க தான் இந்த இடத்துல. என்ன, அவங்க வந்தாங்கன்னா அவங்கள நான் பார்க்குறது அவங்க யாரும் நீ பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கவனிக்க முடியாது, பார்க்குறான் அவங்களன்னு. ஆனால் நான் நல்லா அவங்கள பார்க்குறேன். அவங்க இந்த ஆங்கிள், பின்னால் ஆங்கிள், நடந்து போகும்போது எந்த பக்கம் பாட்டம் ஏறி இருக்கும், ஒரு அந்த காலை எந்த காலம் ஊனி நடக்கிறாங்களோ அந்த காலம் அந்த பாட்டம் ஏறி இருக்கும், இந்த காலம் லூஸாக இருக்குங்களே எடுத்து வச்சுருக்காரு. அது மாதிரிலாம் நான் அப்சர்வ் பண்ணுவேன். அதனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ஆங்கிள்லாம் உங்களுக்கு எப்படி சார் கிடைக்குதுன்னு, எங்கேருந்து கிடைக்குதுன்னா கிடைக்க வேண்டிய இடத்துலேருந்து கிடைக்குது.